எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தே தீரும் என அமித்ஷா அவர்கள் மாத்தட்டி பேசி சென்றார். ஆனால் அது பெரிய அளவில் கை கொடுக்காது போல, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலையில் இடியை இறக்கியது போல செங்கோட்டையன் அவர்களின் கலக குரலானது இன்று அதிமுக தொண்டர்கள் மத்தியிலே பெரிய அளவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு, இன்னொரு புறம் சசிகலா அவர்களின் லைம்லைட் அரசியல். சசிகலா அம்மையார் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே அரசியலில் பெரிய அளவில் தன்னுடைய இருப்பை காட்டாமல் இருந்தவர். ஆனால் இப்பொழுது அவருடைய அறிக்கைகள் பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு பேசப்பட்டு வருகின்றது. 2024 தேர்தலிலே திமுகவானது 40க்கு 40 இடங்களை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகள் திமுகவிற்கு எதிரான ஒரு கூட்டணியை கட்டமைத்தே தீர வேண்டும் என்று பல கட்சிகள் தங்களுடைய வியூகங்களை வகுத்தார்கள். ஆனால் அது பெரிய அளவில் யாருக்கும் கை கொடுக்காத போதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அமித்ஷா அவர்கள் கையை கொடுத்து தூக்கினார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நாம் தான் மீண்டும் முதலமைச்சராக போகிறோம் என்ற ஒரு கனவு வந்தது. அந்த கனவை தான் இப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கலைத்து சென்றிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி திமுகவை எதிர்ப்பதற்கான ஒரு கூட்டணியா, வலிமையான ஒரு கூட்டணியா என்று பார்த்தா, நாம் தொடர்ந்து எஃப்டிபி தமிழ் இந்த சேனல்லையே நிறைய கள நிலவரங்களை பார்த்தோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 39 மாவட்டங்களுடைய கள நிலவரங்களை பார்க்கும்போது அங்க பல மாவட்டங்கள்ல திமுகவிற்கு ஆதரவு நிலைப்பாடு தான் இருப்பதை நாம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து குறிப்பா மதுரை, கன்னியாகுமரி, நெல்லை போன்ற மாவட்டங்கள்ல அதிமுக 4வது இடம் சென்றதையும் நாம பார்த்தோம். அங்கெல்லாம் நாம் தமிழர் தங்களுடைய இம்பாக்டை பெரிய அளவுல கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தென் மாவட்டத்தில் தங்களுடைய இருப்பே இல்லாத அளவிற்கு தான் இன்று அதிமுக தன்னுடைய கட்சியை செயல்படுத்தி கொண்டிருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. தென் மாவட்டத்தில் தான் அதிமுகவிற்கு வலிமை இல்லைன்னு சொல்றீங்களே, அதுதான் டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரே அப்படின்னு எடப்பாடி அவர்கள் சூட்சமா சில வேலைகளை பேசி வந்தார். அவர்கள் தான் இருக்கிறார்கள் என்று. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் 1 மாதங்களுக்கு முன்பாக அதிரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். சில தினங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அவர்களும் வெளியேறுகிறார். ஒருபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் உடைகிறது, இருந்தாலும் அது அதிமுகவிற்கு பலம் தானே என்று பார்க்கும்போது அதிமுக தென் மாவட்டத்தில் உடைந்தால் என்ன, வட மாவட்டத்தில் நாங்கள் வளமாக இருக்கிறோம் என்று பேசி வந்த நிலையில் கொங்குவில் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சு, செங்கோட்டையன் ஆதரவு படை, இதை அனைத்தும் பார்க்கும்போது எடப்பாடிக்கு வட மாவட்டத்திலும் தன்னுடைய செல்வாக்கானது குறைந்து கொண்டே வருகிறது என்ற ஒரு பார்வை தமிழ்நாடு மக்களுக்கு மத்தியிலே பெரிய அளவில் வந்திருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடியுது. செங்கோட்டையன் அவர்களுடைய பேச்சானது பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தினாலும் கூட அதனை ஒட்டியே டிடிவி தினகரன் அவர்களுடைய பேச்சை நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல. அதுல குறிப்பா டிடிவி தினகரன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, நான் இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கு ஒரு காரணமாக நயினார் நாகேந்திரன் அவர்களை கூட குறிப்பிட்டு சொல்லலாம் என்ற அளவிற்கு அவர் சொல்றாரு. அண்ணாமலை அவர்களுக்கு அரவணைக்கும் பண்பு இருந்தது. அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்தபோது அவர் எப்படி கூட்டணியில் உள்ள தலைவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பண்போடு இருந்தார். ஆனால் அந்த பண்பானது நயினார் நாகேந்திரனுக்கு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது அதிமுக கூட்டணி தான் அங்கெங்கே உடைந்து இப்பொழுது சில்லு சில்லாக பிரிந்து கிடக்கிறது என்று பார்த்தால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக பெரும் தலைவர்கள் என்று அவர்களே சொல்லக்கூடிய டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் எல்லாம் வெளிவந்த பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் அங்க வகிக்க ஆள் இல்லாமல் 2 கட்சிகளும் தனித்து விட்டதை போல இப்பொழுது தன்னந்தனியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லியின் தேசிய தலைமையானது என்ன சொல்ல போகிறது? பாஜக வலுவிழந்து கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் அதிமுகவும் வலுவிழந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சசிகலா அம்மையார் அவர்களின் ரீஎன்ட்ரி, அவர் லைம்லைட் அரசியல், அவரின் அறிக்கை, இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது டிடிவி அவர்களும் சசிகலா அவர்களோடு முரண்பட்டவர் கிடையாது. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களோடு முரண்பட்டவர் கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் அண்மையில் சசிகலா அவர்களுடைய தொடர்பு கொண்டு பேசியதாகவும் பல செய்திகளை நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுகவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணும் வேளையில் சசிகலா அவர்கள் இறங்கியுள்ளார். அப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் உருவாக போகிறது. அந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமியை கை கழுவி விட்டு
சசிகலா அவர்களோடு அமித்ஷா அவர்கள் கைகோர்க்க போகிறார் என்ற ஒரு பேச்சுக்களும் அண்மையில வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சசிகலா அமித்ஷா இப்படி இந்த கூட்டணியானது கைகோர்க்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று பார்த்தால், குறிப்பாக தென் மாவட்டத்துல சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு அங்கு திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே போன்று வட மாவட்டத்துல சசிகலாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு பெருவாரியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னொரு புறம் பாமகவானது இன்று வரை தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் முழுமையாக அந்த கட்சியை செயல்படுத்தி சென்று கொண்டிருக்கிறார் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்புமணி அவர்களும் கூட மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அங்கம் வகிப்பார் என்ற ஒரு பார்வை இருந்தால், அப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, புதியதாக உருவாக போகிற சசிகலாவின் அதிமுக, அதற்கடுத்ததாக பாமக, இந்த கட்சிகள் எல்லாம் அங்கம் வகித்தால் அது ஒரு பெரிய அளவில் அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமா என்று கேட்டால் அது தெரியவில்லை. ஆனால் எடப்பாடிக்கு மேலாக ஒரு திமுகவிற்கு எதிர்ப்பான டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை இந்த கூட்டணியானது உருவாக்கி கொடுக்கும் என்றுதான் தேசிய தலைமையானது தங்களுடைய சைலண்ட் பாலிடிக்ஸை செய்து வருவதாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சசிகலா அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஒவ்வொருவராக அதிமுகவில் இருந்து பிரித்து தன்னோடு இணைத்து புதிய அதிமுகவை உருவாக்கி அதிமுக சின்னத்தை தன்வசப்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகும். ஆனால் அது எடப்பாடியை கழுவி விட்ட ஒரு அதிமுக பாஜக கூட்டணியாக உருவாகும் என்கின்ற ஒரு பார்வையாக இருக்கிறது. அப்படி அதிமுக பாஜக கூட்டணி உருவானாலும் கூட திமுக கூட்டணி வலிமையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி 2029 பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் பலரும் பேசி வருகின்றனர். அதிமுகவில் இருக்கக்கூடிய சலசலப்பு, பாஜகவில் இருக்கக்கூடிய சலசலப்பு, இதை எப்படி பார்க்கறீங்க? எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை சசிகலா அவர்கள் மீண்டும் என்ட்ரி ஆனா அது ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் உருவாக்குமா, இல்ல அது அதிமுக அழிவை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மேலும் ஒரு காணொளியில சந்திக்கலாம். நன்றி.